அண்ணி உன்னால மறக்க முடியல. எனக்கு தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன் லீலா, உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், முடியாது லீலா. போய் கண்ணாடியில மூஞ்சிய பாரு. நீ படுற தவிப்பு உன் கண்ணுல தெரியும். போய் பாரு. எதுக்காக நீ மறைக்கணும்? ஏன் லீலா சொல்லு. இத பாரு, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல தேவையில்லாம நாமளே ஒரு திரையை போட்டுட்டு இருக்கோம் லீலா. அது அவசியமே இல்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டியா? ஏன் நேத்தே வரல? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. இது பாரு, நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்கும். நம்பு லீலா. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோமா? அவங்க வரல. சொன்னா நம்ப மாட்டேன். எங்க அண்ணன் எங்கிட்ட இதை பத்தி நேரடியா பேசுறாரு லீலா. அவர் சப்போர்ட் பண்றேங்கிறாரு. அப்புறம் என்ன? இத பாரு, உங்க அப்பா ஒரு பிரச்சனையே கிடையாது, ஈஸியா சால்வ் பண்ணலாம் லீலா. இத பாருங்க, நம்பு லீலா. நான் சொல்றதை கேளு. இந்த கல்யாணம் நடக்கும். நம்ம ரெண்டு பேரும் நிச்சயமா ஒண்ணு சேர்றோம். நான் இவ்வளவு பாசிட்டிவா பேசுறேன். இந்த நேரம் பார்த்து ஒரு பள்ளி கூட கத்தி தொலைய மாட்டேங்குது. ஹேய், அலாரம் அடிக்குது, கவுன்சியா? நான் சொன்னேன்ல, பாரு கரெக்டா மணி அடிக்குது பாரு. ஐயோ, அலாரம் அடிக்குது. எல்லாரும் எந்திரிக்க போறாங்க, உள்ள போயிடுங்க. சரி 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 சரி. நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்கும். செல்வமும் தீபாவளியும் ஒன்னா வந்தாச்சு. வட செல்வம், எப்போ வந்த? இப்பதான். இந்நேரம் பஸ்ஸே கிடையாது, எப்படி வந்தீங்க? லாரி பிடிச்சி டிராக்டர்ல லிஃப்ட் கேட்டு அப்படி இப்படி வந்தேன். ஆமா, உங்களுக்கு யார் கதவை திறந்து விட்டது? லீலா தான். சரியான ஆள் தான் கதவை திறந்து விட்டுருக்கு. இதோ பாரு, நாமெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம், அவளுக்கு மட்டும் காதுல கேட்டு அவ போய் கதவை திறந்துருக்கா பாரு. அதானே. சம்பந்தியம்மா வாங்க.